Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். சமூக ஊடக பேரவை உங்களெல்லாம் கேட்குதா? சிலருக்கு கேட்கும், சிலது கேட்காது. கேட்குதா? நான் பேசுறது கேட்குதுன்னு சொல்கிறோம்னா கை தூக்க பார்ப்போம். ஓ, கேட்குது, பரவாயில்ல. இது 1859ஆம் ஆண்டு கண்டுபிடிச்ச மைக்கு. இந்த மைக்காரன் இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டான். என்ன பண்ணுறது? சமூக ஊடக பேரவை மற்றவர்களை, சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை, சமூகத்தில் இருக்கின்ற நல்லா வேலை செய்யும், சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை திட்டுவதற்கோ அல்லது அவன் திட்டினால் அதை விட 10 மடங்கு திட்டுவதற்கோ சமூக ஊடக பறவை முனையக்கூடாது. அது நம்முடைய நோக்கமும் அல்ல. ஒருத்தன் உன்னை முண்டாள்னு சொன்னால் நீதாண்டா முண்டம், முட்டாள், ஐயோக்கியம், அது இது இப்படின்லாம் சொன்னால் அது சமூக ஊடகம் கிடையாது. சமூக ஊடக பேரவையினுடைய இலக்கணம் அதுவும் இல்லை. ஏன்பா என்ன முட்டாள்னு சொல்கிறேன், நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு அவனுக்கு, அண்ணே என்னெல்லாம் திட்டாதீங்க அண்ணே, வேணும்னா வந்து ரெடி அடிச்சுடுங்க, அந்த மாதிரி நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும், நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும். நம்முடைய நோக்கம் சமூகத்தை, சமூகத்தில் உள்ள சீர்கேடுகளை களைவது தான். நாம் ஏட்டிக்கு போட்டியாக திட்டி அவர்களை விட நாம் மிக மட்டமானவர்கள் என்று நாமே சொல்லிக் கொள்கின்ற அளவிற்கு போகக்கூடாது. அதை அவன் எவ்வளோ திட்டினாலும் அவன் கண்டுக்கக்கூடாது. 10 பதிவு போட்டு போகிறான், நீ வேணா ஒன்று போடு. 10 பதிவு போட்டு என்னை பற்றி திட்டி 11ஆவது பதிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போ வரும்ட்டு 11ஆவது பதிவை எதிர்பார்த்துன்னு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு போடு, நான் படிக்கிறேன், ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் ஏற்றால் எவர் வரினும் அஞ்சேன் துஞ்சேன் அப்படின்னு ஒரு பாடல். அந்த வகையில் சமூக ஊடகத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர்களை சேர்த்து பயிலரங்கத்தில் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்தாதான் நல்ல நான் நினைக்கிறேன் அந்த சமூக ஊடகம் நமக்கு கிடைக்கும். அதாவது சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், சந்திக்க முடியும். ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிற இளைஞர்களை வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்காம
நாம் அதை செய்ய முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது. அதனாலே பயிற்சி அவசியம். பாண்டையாருக்கு சொல்கிறேன், பயிற்சி. எப்பொழுது பார்த்தாலும் 10 பேர் 20 பேர் அரசியல் பயிலரங்கத்தில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வரணும். அதனால் பயிற்சி எடுத்துட்டவங்களுக்கு பரீட்சை வைக்கணும். தேர்வு வச்சு ஒவ்வொரு வாரமும் தேர்வு வைக்கணும். அந்த வகையில் தான் இதை சிறப்பாக நாம் செய்ய முடியும். அதனால் வந்திருக்கின்ற இளைஞர்களே, உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, இந்த ஊடகத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்வதற்கு முனைப்பு காட்டுங்கள். இதுதான் நமக்கு நம்முடைய வெற்றிக்கு, தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும், இருக்க போகிறது. ஆனால் எப்பொழுது இருக்கிற இன்றைய நிலைமையில் நாம் அதை பெரிதாக நம்மை நாமே பாராட்டி கொள்ள முடியாது, பாராட்டும்படியாகவும் இல்லை. அதனால் பாராட்டும்படியாக பயிற்சி கொடுத்து நீங்கள் இந்த ஊடகத்தை, ஒன்று சமூக ஊடகம், இன்னொன்று திணை பிரச்சாரம், இந்த ரெண்டும் தான் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும், இருக்க போகிறது. அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.